இப்படி இந்த ஆர்டரை நீதான் பேசி வாங்கியிருப்ப. இல்லம்மா, இந்த ஆர்டர் கிடைக்க முழு காரணமே ரோகிணி தான். விஜயா பாத்தியா, ரோகிணினால இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. என் மருமக திறமைய பத்தி எனக்கு தெரியாதாங்க. இப்பெல்லாம் அத்தை ரோகிணி மேல கோவமா இருக்காங்க. அதுக்கு காரணமா அதுதானே, மலேசியா மகாராணின்னு கதெல்லாம் அளந்து விடுச்சுல. அது முடிஞ்சு போனதுங்க. ஆனா இப்ப வரைக்கும் அத்தை ரோகிணிய திட்டி அவங்க புருஷன் கூட சேர விடாம வச்சிருக்காங்க. இந்த ஆர்டர் ரோகிணியால கிடைச்சதுன்னு சொன்னா அத்தை அவங்கள மன்னிச்சு ஏத்துப்பாங்கன்னு ரோகிணி என்ன அப்படி சொல்ல சொன்னாங்கங்க. அதானே, என் அம்மாவுக்கு பணத்தை காட்டினா ஞாபகம் மறைஞ்சு வந்துடும், பழசெல்லாம் மறந்துடுவாங்க. குறைஞ்சது உனக்கு நன்றியாவது அந்த பார்லர் அம்மா சொல்லிருக்கணும்ல. நான் அதெல்லாம் எதிர்பார்க்கலங்க. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லிருக்காங்கல்ல. யார் சொன்னா? அது யாரும் அந்த கருத்தை சொல்லிருக்காங்கங்க. அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. நம்ம செய்யற வேலையில வெற்றி வரணும், நிறைய பணம் கிடைக்கணும், அப்படி எல்லாம் யோசிக்காம நம்ம செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சிட்டு இருந்தாலே போதும், அந்த வெற்றி தானா வரும் அப்படின்னு அர்த்தம். செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லக்கூடாதுலாம் அர்த்தம் இல்ல. சரி, இப்ப அது என்னமோ இருந்துட்டு போகட்டும். நான் நன்றி எதிர்பார்த்தோன்னு இத பண்ணல. என் இடத்துல நீங்க இருந்திருந்தா அவங்களுக்கு இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்க மாட்டீங்களா? கொடுத்திருப்பேன். ஆனா அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி எல்லாரும் முடியும் சொல்லி இருந்திருப்பேன். நம்ம உதவி பண்றது தப்பு இல்ல, ஆனா யாருக்கு பண்றோம் எப்படி பண்றோங்கிறதுதான் முக்கியம். இவங்களுக்கு எல்லாம் நீ பாவம் பாக்குற, ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இருக்காது. அத பத்தி எல்லாம் எனக்கு ஒன்னும் கவலை இல்லைங்க. ஆனா நீ இவ்வளவு பெரிய உதவி பண்ணி அந்த பார்லர் அதை வெளில சொல்ல பாத்தியா? எனக்கெல்லாம் யாராவது சின்னதா உதவி பண்ணா கூட காலத்துக்கு நான் நன்றியோட இருப்பேன். ஆனா அந்த பார்லருமா ஒருத்தவங்க செஞ்ச உதவிய வெளியே சொல்லாம இருக்குது பாரு. மனசு கல்லா இருந்தா மட்டும்தான் அப்படிலாம் இருக்க முடியும். இதுக்குதான் நம்ம கண்ணதாசனே அப்பவே இப்படி பாட்டு எழுதியிருக்கிறாரு. என்னன்னு? கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலேன்னு. இந்த வரி கரெக்டா பார்லர் நமக்கு பொருந்துதா? இன்னொரு வரி வரும், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். சும்மா இருங்க. என்ன நீ அப்படிதான் எல்லாருக்கும் நல்லவளா இருக்கிற. எல்லாருக்கும் நல்லவங்களா இருந்தா நம்மளே இழந்துருவோம். இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் பொருந்தும்.